விருச்சிக ராசி நபர்களுக்கு 2024 ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன். இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்ல விருச்சிக ராசி நபர்களுடைய சில குறைகள், அதாவது இடைப்பட்ட காலகட்டம்னா எங்க இருந்தீங்க சொல்ல வரீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2024 ஆரம்பிச்சதுலேருந்தே வச்சிங்களேன். ஏதாச்சும் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து சரியான முறையில் எதுவுமே நடக்கல. சில விஷயங்கள் வீக்னஸாக இருக்குது. வீக்னஸ் அப்படின்னு வச்சுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா, ஒரு 8 மாசமா, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு வீக்னஸாக இருக்குது. அது கொஞ்சம் பலமாக கிடைக்குமா, வீக்னஸ்லாம் மறையுமா அப்படின்னா, அது மறையக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, குரு பொதுவாகவே இந்த குரு பேச்சானவர் போல விருச்சிக ராசி நபர்கள் அதிகமாக சில விஷயங்கள் புலம்புவது என்னன்னா, எல்லாம் யூடியூப்லாம் ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஜோதிடம் போய் ஜோசியக்காரங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை, எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு நடைமுறையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முன்னாடி சொன்ன பலனுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க பலனுக்கும் வித்தியாசமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னா அது எப்படி வேலை செய்யும் என்பது நம்ம ஏற்கனவே பேசுகிறோம், வீடியோவில் போட்டிருக்கிறோம். அதை வேணால் திருப்பி வேணால் கேளுங்க. ஆனால் இந்த திருப்பம் ராசிநாதன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 தேதிக்கு பிறகு குருவுடன் சேர்க்கை பெறப்போகுது. பொதுவாகவே குரு தனிச்ச அமைப்பில் இருக்கும்பொழுது குரு செயல்படுவதை விட குருவுடன் ஒரு கிரகம் சேர்ந்துச்சுன்னா குருவுனால அதிக பலன் கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது எப்படி நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா, தங்க கட்டி இருக்குது, கோல்டு, அது குருவோட சம்மந்தப்பட்டதா இல்லைங்களா? அந்த தங்க கட்டி கோல்டு கட்டியாக இருக்கும்பொழுது அதை நம்ம ஏதாச்சும் எடுத்து யூஸ் பண்ண முடியுமா, போட்டுக்க முடியுமா உடம்புல? முடியாது. ஸோ அதை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம், நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனில் ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் உடம்புல சேர்த்துக்கிறோம். அப்போது செய்யும்பொழுது செம்புலாம் சேர்த்து தான் எல்லாத்தையும் செய்கிறோம் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு அது ஒரு சரியான ஒரு பொருளாக மாறும், ஒரு தங்க கட்டி கூட. அப்படிங்கிறனால குரு தனிச்ச அமைப்பில் இருக்கும் பொழுது அதே சக்தி தான், அதே பவர் தான், அதே பலன் தான். ஆனால் அது கூட இன்னொரு விஷயம் சேரும்பொழுது தான், அது இன்னொரு விஷயம் என்பது இன்னொரு கிரகம் சேரும்பொழுது குருவினால ஒரு நல்ல அபரிமிதமான ஒரு திடகாத்திரமான நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த குரு 7ல் இருக்குது, அதே சமயம் 7ல் தான் போய் செவ்வாய் சேரப்போகுது. அப்போது 7 என்பது ஆப்போசிட் விஷயத்தை குறிக்கும். அப்போ செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஆப்போசிட்லேருந்து விருச்சிக ராசி நபர்களை வாழ வைப்பார்கள் அப்படி என்பது ஃபைனல் பலன். அப்போ என்ன நடக்கும்? இந்த வீக்னஸ் மறையும். ஒரு விஷயம் பலகீனமாக இருக்குது, பலகீனம் மறையும். நம்பிக்கை தேவைப்படுது, நம்பிக்கை கிடைக்கும். சில விஷயங்களை சரி செஞ்சுக்கலாம், சரி செஞ்சுக்க முடியும். சில நபர்களோட உதவி தேவையை கண்டிப்பாக கிடைக்கும். சில பழக்க வழக்கங்கள்லாம் நல்லபடியாக போக வேண்டும், கண்டிப்பாக போகும். பண ரீதியாக ஒரு வெற்றி பெற முடியுமா? நிச்சயமாக வெற்றி பெற முடியும். புரியுதுங்களா? சில வேலை வாய்ப்புகளை மாற்றணும், புதிதாக வேலை வாய்ப்பு தேடணும், இல்லை இருக்கிற வேலை வாய்ப்புல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஏதாச்சும் வர்த்தக ரீதியாக வியாபார ரீதியாக ஜெயிக்க முடியுமா? உண்டு. ஏதாச்சும் வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது ஏதாச்சும் எனக்கு பெண்டிங்கில் இருக்குது, அது கிடைச்சாதான் நான் பிரச்சனைலேருந்து வெளில வர முடியும், இல்லைன்னா நான் கம்முன்னு ஒரே இடத்துல இருக்கிறேன், ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னா வர வேண்டிய வரவுகள் கிடைக்கும். இது எல்லாமே 7ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால குருவும் செவ்வாயும் மேற் சொன்ன எல்லா நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் இதுக்கு உங்களுடைய உழைப்பு 99% இருந்தாலும் அந்த 1% அடுத்தவர்கள் மனது வைக்கும் பொழுதுதான், உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்தால் மட்டும்தான் இந்த சொன்ன எல்லா நல்ல விஷயங்களும் இந்த மாதம் கிடைக்க வருகிறது. ரெண்டாவது, குருவோட செவ்வாய் சேர்றதுனால நிச்சயமாக ஒரு பலமான ஒரு இடத்திற்கு பலமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள். மைனஸ் எல்லாம் களையப்பட்டு ஒரு ப்ளஸ்ஸான நிலைமைக்கு வருவீங்க. 5ஆம் இடத்தை அவர் தான், தனாதிபதியும் அவர் தான். நிச்சயமாக பணம் கிடைப்பதற்கான வழிகள் உண்டு. அதே சமயம் காரியம் ஏதாவது இழுத்து அடிச்சுக்கிட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பொறுமையாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது, ஒன்றும் வேலைக்கு ஆகல, எல்லாரும் போட்டு ஜவ்வாக இழுக்கிறாங்க, நிறைய பொய் சொல்கிறாங்க. நான் செஞ்ச மாதிரிலாம் எனக்கு யாரும் செய்யலை, நான் வேகமாக செஞ்சு கொடுத்தேன், எனக்கு ரொம்ப ஸ்லோவாக பண்ணி கொடுக்குறாங்க, நான் கொடுத்துட்டேன், மாட்டிட்டேன், வெளில வர முடியல, இப்படிலாம் நிறைய புலம்பல்கள் இருந்தாலும் அந்த புலம்பல்கள்லேருந்து உங்களை காப்பாற்றின வழியில் 100% புலம்பல் இருக்குன்னா 50%, 60% காப்பாற்றின அமைப்பில் இந்த மாதத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதற்கடுத்தது 9ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த இடத்துல தான் நல்ல விஷயங்கள் அதிகமாக போகுது. எப்படின்னாக்கா, இது வரைக்கும் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த பல விஷயங்கள், விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை டார்ச்சர் பண்ணி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்தந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே 30%, 40% ஒவ்வொரு விஷயம், ஒரு 10-15 பிரச்சனை என்னை போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். எல்லா பிரச்சனையுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்
குறையும். அது எப்படி நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலன்னா, ஒரு 15 பேருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 15 பேர்கிட்ட வாங்கின கடனை அடைப்பதற்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். அது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கொடுத்துட்டு உட்காந்துருவீங்க. அவ்வளோதான். அப்போ பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதா? எல்லா டார்ச்சும் குறையுதா? யாராச்சும் ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் மற்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையதை பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே அட்டமாதிபதி புதன் இந்த மாத கடைசியில் உங்கள் ராசிக்கு நட்பு வீட்டில் வர்றதுனால கிட்டத்தட்ட 9, 10 இந்த மாதிரி இடத்துலாம் வர்றதுனால இது வரைக்கும் தலைவிரிச்சு ஆடிய ஏதாச்சும் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் சற்று ஓயும். புரியுதுங்களா? கடல் அலை ஓயிற மாதிரி தலைவிரிச்சு ஆடின முக்கியமான பிரச்சனை, இல்லை பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிளவராக பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த தலைவிரிச்சு ஆடின சில ப்ராப்ளங்கள் கொஞ்சம் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும், மட்டுப்படும் விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை.